Hello everyone, welcome to Math to Infinity. இன்னைக்கு நாம integral by parts மெத்தடோட ஷார்ட்கட் பத்தி படிக்க போறோம். ஐலேட் ரூல், அதுக்கு இன்னொரு பேர் ஐலேட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து எப்படி ரொம்ப சிம்பிளா சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்னா இன்டெகிரல் பை பார்ட்ஸ்ல நாம ஒரு ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுவோம், அதே ப்ராப்ளமை நான் சொல்லித்தர போற டேபிள் மெத்தட்ல எப்படி சிம்பிளா சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கலாம். Alright. So integral by parts அப்படின்ற ரூல் வந்து எப்படின்னா, like integral u dv is equal to uv minus integral v du. So இதுதான் integral by parts ஓட ஃபார்முலா. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி, இந்த இன்டெகிரல் பை பார்ட்ஸை யூஸ் பண்ணி நான் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றேன். அதையே ஷார்ட்கட்ல சால்வ் பண்ணா எப்படி இருக்குன்றதையும் நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ கொஸ்டின் நம்பர் 1, இன்டெகிரல் x cos x dx. இதுதான் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த இன்டெகிரல் பை பார்ட்ஸ் ஃபார்முலாவோட லெஃப்ட் ஹேண்ட் சைடோட கம்பேர் பண்றேன். அப்படி கம்பேர் பண்ணும்போது I can say u as x and dv as cos x dx. So x அப்படின்றது வந்து நான் u ன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். இந்த dv அப்படின்றது என்னன்னா cos x dx. இந்த மொத்த டேர்மும் சேர்ந்ததுதான் dv அப்படின்னு சொல்றேன். ஸோ இப்போ நீங்க இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல பாருங்க, uv மைனஸ் இன்டெகிரல் v du அப்படின்னு இருக்கு. அப்ப நமக்கு என்னெல்லாம் தேவை? u வேணும், v வேணும், v மறுபடி அண்ட் du வேணும். ஸோ dv இருந்து v கிடைக்கணும் அப்படின்னா நாம இதை இன்டகிரேட் பண்ணா, dv இன்டகிரேட் பண்ணா v கிடைக்கும். When you integrate cos x with respect to x, you'll be getting the answer as sin x. நான் இந்த sin x cos x வந்து இங்க எழுதிடலாம் நினைக்கிறேன், இந்த differentiation and integration ஓட formula. Write it here. Differentiation of, just a second, கொஞ்சம் இந்த டேபிள இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிடலாம். All right. So இந்த ஃபார்முலா நம்ம திரும்பி திரும்பி இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டே இருப்போம். I mean again and again. So அதனால இது எழுதுறேன். So differentiation of sin x is cos x. Differentiation of cos x is minus sin x. Minus sin x. Cos, cosine அப்படின்றத நான் cosன்னு சொல்லிட்டு இருக்கேன். So integral cos x dx அப்படின்றது sin x. இன்டகிரேட் பண்ணும்போது உங்களுக்கு sin x வரும். அதுவே sin x இன்டகிரேட் பண்ணீங்க அப்படின்னா மைனஸ் cos x வரும். ஓகே, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. இது நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டே இருப்போம். ரெஃபர் பண்ணிக்கோங்க நான் சொல்லும்போது. ஸோ நான் சொன்ன மாதிரி இன்டகிரல் cos x. cos x நீங்க இன்டகிரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு sin x கிடைக்குது இல்லையா? ஸோ ரைட் தட் அஸ் v. ஸோ we found v and we know what is u and du தெரியணும். du அப்படின்னா differentiation of u தான் வந்து du. இப்போ நான் வந்து du கிடைக்கணும் அப்படின்னா நான் வந்து u with respect to x differentiate பண்ணும்போது d by dx of x அப்படின்றது 1 மாறும். இந்த டிஃபரன்ஷியேஷன் ரூல்ஸ் எல்லாம் நான் ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல சொல்லியிருக்கேன், அதை நீங்க எப்படின்னு பாருங்க. பட் ஸ்டில் நான் இன்னொரு முறை சொல்லி கொடுக்குறேன். x raised to the power n, இதை வந்து நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது n into x power n minus 1 அப்படின்ற பார் ரூல் யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்க x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இதை x பவர் 1ன்னு அசியூம் பண்ணிக்கணும். xன்னு இருக்குன்னா x நான் x பவர் 1ன்னு எழுதலாம். ஸோ இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 into x raised to the power 1 minus 1. ஸோ 1 into x power 0, x power 0 நான் 1ன்னு எழுதலாம். anything power 0 1 இல்லையா? ஸோ 1 into 1 வந்து 1 ஆகும். ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் x வந்து உங்களுக்கு 1. ஓகே, ஸோ du by dx equal to 1 அப்படின்னு வரும். அப்ப du by dx equal to 1 அப்படின்னா ரெண்டு பக்கமும் dx ஆல மல்டிப்ளை பண்ணும்போது du equal to dx அப்படின்னு எழுதலாம். இல்லைன்னா இந்த dx அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. du equal to dx, இங்க டிவைட் ஆகுறது அங்க போனா 1ஓட மல்டிப்ளை ஆகும் இல்லையா? ஸோ du is equal to 1 into dx. ஸோ du equal to dx அப்படின்னு சொல்லலாம். ஸோ we found du is nothing but dx.
இது ஷார்ட்கட் கிடையாது. இப்போ நான் இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்றது வந்து இன்டெகிரல் பை பார்ட்ஸை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். I'll explain the shortcut also. Please be patient. All right. So இப்போ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் எடுத்துட்டு போய் நாங்க சப்ஸ்டிடியூட் பண்ண போறேன். So u அப்படின்றது x and what is v? v is sin x minus integral v வந்து பாத்தீங்கன்னா again sin x du அப்படின்றது dx, right? இங்க இருக்குல்ல du dx அப்படி. So இப்போ again உங்களுக்கு என்ன ஆன்சர்? ஒரு x sin x இங்க இன்னொரு முறை நீங்க இன்டகிரேட் பண்ண வேண்டியிருக்கு, ரைட்? So sin x இன்டகிரேட் பண்ணா என்ன வரும்? cos x வரும், மைனஸ் cos x வரும். ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கு. So minus of minus cos x அப்படின்னு வரும். அப்ப நான் அதை ஃபைனலி என்ன எழுதலாம்னா x sin x plus cos x அப்படின்னு எழுதலாம். ஸோ இதுதான் என்னுடைய ரிசல்ட். இன்டெகிரல் பை பார்ட்ஸ் மெத்தட்ல நான் வந்து x cos x வந்து நான் இன்டகிரேட் பண்ணி எனக்கு இதுதான் ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த x sin x plus cos x இதே ஆன்சர் நான் எழுதிக்கிறேன். இதே ஆன்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷார்ட்கட்லயும் கிடைக்கும் பாருங்க. x sin x plus cos x னு கிடைச்சது, ரைட்? இது அப்படியே கிளியர் விண்டோ கொடுக்கலாம், பட் மொத்தமா எல்லாமே போயிடும், அதனால அடிச்சிட்டு இருக்கேன் ஸ்லோவா. So the question was integral x cos x dx. So இந்த ஆன்சர் எப்படி கிடைச்சதுன்னா இன்டெகிரல் பை பார்ட்ஸ் இன்டெகிரல் u dv இதை வந்து பண்ணும்போது uv மைனஸ் இன்டெகிரல் v du யூஸ் பண்ணி நம்ம x sin x plus cos x எடுத்துட்டு வந்தோம். இப்போ வந்து நம்ம இதை ஷார்ட்கட்ல சால்வ் பண்ண போறோம்னு சொன்னேன். ஷார்ட்கட்ல டேபிள் மெத்தட் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னேன். சேம் ப்ராப்ளம். ஸோ ஒரு டேபிள் மாதிரி போடுங்க. இந்த டேபிளை நான் ரெண்டா டிவைட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸை வந்து எழுதிக்கோங்க, அடுத்து cos x எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் காலமுக்கு மேல d அப்படின்னு போடுங்க, d ஃபார் டிஃபரன்சியேஷன். செகண்ட் காலமுக்கு மேல ஐன்னு போடுங்க. ஐ அப்படின்றது எதை மீன் பண்ணுதுன்னா இன்டகிரேஷனை மீன் பண்ணுது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிஃபரன்சியேஷன், அடுத்தது வந்து இன்டகிரேஷன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா இங்க எக்ஸ் இருக்கு இல்லையா, இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி அடுத்து எழுதணும். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா உங்களுக்கு 1 கிடைக்கும். அதை நான் எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண ஆல்ரெடி. அடுத்து கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஆன்சர் 0ன்னு வரும். d by dx of 1 அப்படின்றது 0 because d by dx of x raised to the power 0 0 into x raised to the power 0 minus 1 அப்ப 0 into x power minus 1 0ன்னு வரும். ஸோ நான் இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு பேசிக்கான டிஃபரன்சியேஷன் தெரியும் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். தெரியாட்டி நீங்க பேசிக் டிஃபரன்சியேஷன் வீடியோ நான் போடுறதுல பாருங்க. ஆல்ரைட், ஸோ இங்க 1 இருக்கு, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0ன்னு வந்துருச்சு. ஸோ இதோட நிறுத்திக்கலாம், இதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ண வேணாம். 0ன்னு வந்துடுச்சு அப்படின்னா நீங்க நிறுத்திடலாம். அடுத்து cos x நீங்க இன்டகிரேட் பண்ணணும். cos x இன்டகிரேட் பண்ணும்போது sin x வரும். sin x மறுபடியும் நீங்க இன்டகிரேட் பண்ணும்போது மைனஸ் cos x வரும். இங்க எழுதியிருக்கேன் பாருங்க, இந்த ஃபார்முலாவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. cos x இன்டகிரேட் பண்ணா sin x, sin x அடுத்து இந்த sin x இன்டகிரேட் பண்ணா மைனஸ் cos x வரும். இதோட நிறுத்திக்கலாம்னு சொல்லிட்டேன். அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா இங்க ஸ்டார்டிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் இந்த क्वेश्चन அப்படியே எழுதிருக்கீங்க இல்லையா, அங்கிருந்து பிளஸ் மைனஸ் பிளஸ் அப்படின்னு ஆல்டர்னேட்டிவ் சைன் போட்டுட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் பிளஸ் அடுத்து மைனஸ், அப்புறம் பிளஸ் அடுத்து மைனஸ், அப்படி போட்டுட்டே வாங்க. ஓகே, ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னா ஆரோ மார்க், லைக் இங்க இருந்து லைக் டயகனலி எக்ஸ்ல இருந்து sin x க்கு ஒரு ஆரோ மார்க், 1ல இருந்து cos x க்கு ஒரு ஆரோ மார்க், அவ்வளவுதான். இப்போ நீங்க இந்த ஆரோ மார்க் போட்டதோட மல்டிப்ளை பண்ண போறீங்க, சைனோட சேர்த்து மல்டிப்ளை பண்ண போறீங்க. இங்க பிளஸ் சைன் இருக்கு, ஸோ பிளஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் அப்படின்னு வரும், எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ். அடுத்து இங்க பாருங்க மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு. 1ஐயும் cos x-ஐயும் மல்டிப்ளை பண்ண போறீங்க, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆகும், 1 இன்ட்டு cos x அப்படின்னு வரும். அப்போ எக்ஸ் சைன் எக்ஸ் பிளஸ் cos x. இப்போ பாருங்க ஹைலைட் ரூல் யூஸ் பண்ணி, அதாவது இன்டெகிரல் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணி வந்த ஆன்சரும் நான் சொன்ன இந்த டேபிள் மெத்தட் யூஸ் பண்ணி வந்த ஆன்சரும் ஒரே மாதிரியான ஆன்சர் தான். யா, ஸோ இது வந்து இன்னும் கன்வீனியன்ட்டா இருக்கும் உங்களுக்கு இந்த மெத்தட். லைக் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்கலாம், பட் 2-3 ப்ராப்ளம் நீங்க சால்வ் பண்ண யூ வில் பி வெரி கன்வீனியன்ட் வித் திஸ். அண்ட் ஒன் ஆஃப் தி டிராபேக் ஆஃப் திஸ் மெத்தட் இந்த
இன்டெகிரல் பை பார்ட்ஸோட மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க மறுபடியும் இன்டெகிரேட் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இங்க ரொம்ப ஈஸியா sin x இன்டெகிரேட் பண்ற மாதிரி வந்துச்சு. இன்கேஸ் இங்கேயே வந்து ஒரு ப்ராடக்ட் ரூல் இல்ல ஒரு கோஷன்ட் ரூல்லாம் யூஸ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா, ஐ மீன் லைக் 2 ஃபங்க்ஷன் வந்து மல்டிப்ளை ஆயிட்டு இருக்கு, இல்ல 2 ஃபங்க்ஷன் வந்து டிவைட் ஆயிட்டு இருக்க மாதிரி எல்லாம் இங்க இருந்ததுன்னா அது இன்னும் கஷ்டமா இருக்கும். லைக் மறுபடியும் நீங்க இன்டெகிரல் பை பார்ட்ஸை யூஸ் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதுக்கு பதிலா நீங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியா இருக்கும். All right, I'll solve one more question. So இப்போ இந்த ஷார்ட்கட் மெத்தட்ல ஒரு question x square cos 3x அப்படின்ற question. Square cos 3x dx. So இத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹைலைட்ல சால்வ் பண்ணுவோம். சால்வ் பண்ணும்போது நான் உங்களுக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ் வருதுன்றதை சொல்லிட்டு அடுத்து நான் ஷார்ட்கட் சொல்றேன். ஹைலைட்ல சால்வ் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு u, இது வந்து உங்களுக்கு dv. ஸோ இப்போ dv-யை இன்டகிரேட் பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கிறது தான் v-ஆ இருக்கும். பிகாஸ் உங்களுக்கு ஹைலைட் ரூல்ல uv அப்படின்றது வந்து udv அப்படின்றத இன்டகிரேட் பண்ணா uv மைனஸ் இன்டகிரல் uv மைனஸ் இன்டகிரல் vduன்னு கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த பர்பஸ்ல v வேணும் அப்படின்றதுக்காக நான் இதை இன்டகிரேட் பண்றேன். ஸோ cos 3x நான் இன்டகிரேட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? cos தீட்டாவை இன்டகிரேட் பண்ணும்போது உங்களுக்கு sin தீட்டா கிடைக்கும். ஸோ அப்படியே சைன்ல எழுதிக்கோங்க. பட் இங்க வெறும் x கிடையாது, எக்ஸ்க்கு முன்னாடி ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்கு. இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸ்க்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் வந்தாலும் அதை டினாமினேட்டர்ல இப்படி எழுதிக்கோங்க ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல. இங்க 3 இருக்கு, ஸோ 1/3ன்னு எழுதுங்க. இன்டகிரேஷனா இருந்தா 1/3ன்னு எழுதுங்க. டிஃபரன்சியேஷனா இருந்தா மல்டிப்ளைடு பை 3 அப்படின்னு எழுதுங்க. இன்டகிரேஷன்ல அந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை டிவிஷன்ல எழுதணும், டிஃபரன்சியேஷன்ல மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ இப்படி அசியூம் பண்ணிக்கலாம். லைக் இன்டகிரல் cos nx dx is equal to sin nx upon n அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். இது ஈஸி இன்னும். ஆல்ரைட், ஸோ v அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1/3 sin 3x கிடைச்சது. ஸோ du எப்படி கிடைக்கும்? du அப்படின்றது u-வை டிஃபரன்ஷியேட் பண்ணாதான் du கிடைக்கும் இல்லையா? u வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு x ஸ்கொயர். ஸோ இதை நான் வித் ரெஸ்பெக்ட் டு x வந்து நான் டிஃபரன்ஷியேட் பண்ணேன் அப்படின்னா ரெண்டு பக்கமும் x ஸ்கொயர் அப்படின்றது உங்களுக்கு 2x ஆயிடும். ரைட், டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் x ஸ்கொயர் இஸ் 2x, அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ du by dx is equal to 2x. அப்போ du can be written as 2x times dx. ஸோ அப்போ du எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. du is 2x into dx. ஸோ du தெரியும், v-யும் தெரியும், u ஆல்ரெடி கொஸ்டின்ல x ஸ்கொயர்னு அசியூம் பண்ணிட்டோம். அவ்வளவுதான். ஸோ நம்ம ஹைலைட் ரூல்ல சப்ஸ்டிடியூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ u அப்படின்றது x ஸ்கொயர், v வந்து பாத்தீங்கன்னா 1/3 sin 3x. இது ஓகே, இந்த பார்ட் uv பார்ட் ஓவர். அடுத்து இன்டகிரல் v du. v அப்படின்றது 1/3 sin 3x, du அப்படின்றது பாத்தீங்கன்னா 2x into dx அப்படின்னு வந்தது. ஸோ இங்க பாருங்க, இப்போ மறுபடியும் நீங்க வந்து இதை இன்டகிரேட் பண்ற மாதிரி இருக்கு. இந்த பார்ட் இங்க இன்டகிரல் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னு இருக்கு. ஸோ இதுதான் ஒன் ஆஃப் தி மெயின் டிஸ்அட்வான்டேஜ். மறுபடியும் இன்டகிரல் பை பார்ட்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணாம இன்டகிரல் பை பார்ட்ஸ்ல சால்வ் பண்ணாம நான் சொன்ன ஷார்ட்கட்ல சால்வ் பண்ணுங்க, அது ரொம்ப ஈஸியா இருக்கும். Excuse me. ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு டேபிள் போட்டுக்கோங்க. டேபிளை ரெண்டா டிவைட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேபிள் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேஷனுக்கு, அடுத்த டேபிள் இன்டகிரேஷனுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கொஸ்டினை வந்து x ஸ்கொயர் cos 3x அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்க இப்படி எழுதிக்கோங்க, x ஸ்கொயர் cos 3x அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ டிஃபரன்ஷியேஷன் பக்கம் இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டே போகணும், இன்டகிரேஷன் பக்கம் இருக்கிறத இன்டகிரேட் பண்ணிட்டே போகணும். ஸோ டிஃபரன்ஷியேஷன்ல x ஸ்கொயரை வந்து நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணா 2xன்னு வரும். அடுத்து 2x-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 கிடைக்கும். அப்புறம் 2-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா 0ன்னு வரும். இதோட நிறுத்திக்கலாம் டிஃபரன்ஷியேஷன். ஓகே, சைனும் போட்டுடலாம், பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ், ஆல்டர்னேட்டிவ் சைன் பிளஸ்ல ஸ்டார்ட் பண்ணி போட்டுட்டே வரணும். அடுத்து இன்டகிரேஷன் பாருங்க, cos 3x நான் இன்டகிரேட் பண்றேன். cos 3x இன்டகிரேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் எனக்கு? இன்டகிரேஷனை மேபி வேற கலர்ல எழுதுவோம்.
cos 3x, right? So cos 3x integrate பண்ணும்போது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், cos integrate பண்றதுக்கு இந்த ஃபார்முலா ரெஃபர் பண்ணுங்க. cos integrate பண்ணா sin x, பட் xன்னு இல்லை, இங்க உங்களுக்கு 3xன்னு இருக்கு. xக்கு முன்னாடி இங்க 3ன்னு ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்கு. ஸோ இதை நீங்க 1/3 அப்படின்னு முன்னாடி போட்டுக்கோங்கன்னு சொன்னேன். இது நான் ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ண பேசிக் வீடியோஸ்லாம் இருக்கு, நீங்க அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க என்னோட யூடியூப் சேனல்ல. ஸோ sin 3x மறுபடியும் நீங்க இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட் பண்ணும்போது என்ன வருது? மைனஸ் காஸ் எக்ஸ் வருது. ஸோ மைனஸ் காஸ் 3x ஆல்ரெடி ஒரு 1/3 இருக்கு. பட் இங்க மறுபடியும் பாருங்க, எக்ஸுக்கு முன்னாடி 3 இருக்கு இல்லையா? ஸோ அந்த அதை நம்ம மறுபடி 1/3 அப்படின்னு எழுதணும். ஸோ 1/3 இன்டூ 1/3 அப்படின்றத 1/9ன்னு எழுதலாம். ஆல்ரெடி ஒரு sin 3xக்கு முன்னாடி ஒரு 1/3 இருந்தது, அந்த 1/3 நான் எழுதியிருக்கேன். அடுத்து sin 3x நான் இன்டகிரேட் பண்ணும்போது எனக்கு cos 3x கிடைச்சது. எக்ஸுக்கு முன்னாடி 3 இருந்ததுனால நான் அதை 1/3 அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகே, அது செயின் ரூலை யூஸ் பண்ணி வர மாதிரி இருக்கும். செயின் ரூலோட பேசிக்ஸ் கூட இருக்கு நம்மளுடைய சேனல்ல, அதை நீங்க பாருங்க. மைனஸ் 1/9 cos 3x. ஸோ cos 3x மறுபடியும் நீங்க இன்டகிரேட் பண்ணும்போது உங்களுக்கு sin 3x அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி ஒரு மைனஸ் 1/9 இருக்கு. ஸோ sin 3xல எக்ஸுக்கு முன்னாடி 3 இருக்கிறதுனால ஸோ மறுபடியும் நான் அதை 1/3ன்னு எழுதுவேன். ஸோ 1/9 இன்டூ 1/3, 3 இன்டூ 9 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? 1/27 அப்படின்னு வரும். இந்த 1/9 இன்டூ 1/3 நான் எரேஸ் பண்ணிட்டு 1/27 எழுதிடுறேன். ஸோ இந்த பக்கம் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டே எழுதியிருக்கேன், இந்த பக்கம் நான் இன்டகிரேட் பண்ணிட்டே போயிருக்கேன். ஸோ அடுத்து அந்த ஆரோ மார்க் போடுற வேலை, டயகனலா போட்டே வரணும். ஸோ இப்படி ஒன்று, அடுத்து இப்படி, அடுத்து இப்படி. ஸோ இப்போ நம்ம அந்த ஆரோ மார்க்குக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிட்டே வாங்க. பிளஸ் சைன் இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ 1/3 sin 3x. ஸோ இப்படி எழுதிக்கலாம். அடுத்து மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு இல்லையா? ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ்ன்னு எழுதலாம். ஸோ பிளஸ் 1/9 cos 3x இன்டூ 2x. இதையும் நீங்க மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ 2x/9 cos 3x. அடுத்து இங்க பாருங்க, பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு, அப்ப மைனஸ் தான் வரும். பிளஸ் இன்டூ மைனஸ், அப்ப 2/27 sin 3x இருக்கும். சால்வ் ஆயிடுச்சு ப்ராப்ளம், ரைட்? ஸோ மறுபடியும் பண்ணிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த மெத்தட்ல ஈஸியா நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். இன்னும் ஒரே ஒரு ப்ராப்ளம், லைக் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனை வச்சு நான் சொல்லி கொடுக்குறேன். எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் அதே மாதிரி நான் வந்து ஹைலைட் ரூல் as well as ஷார்ட் கட் ரெண்டையுமே நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஹைலைட் ரூல் udv is equal to uv minus integral v du. கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, integral e power x cos x dx. இப்போ இதுல u வந்து உங்களுக்கு e power x, dv அப்படின்றது பாத்தீங்கன்னா cos x dx. ஸோ v எப்படி கிடைக்கும்? dv இன்டகிரேட் பண்ணா கிடைக்கிறதா v இல்லையா? அப்போ நான் cos x dx இன்டகிரேட் பண்ணா கிடைக்கிறது எனக்கு v. தட் இஸ் என்ன உங்களுக்கு வரும்? cos x இன்டகிரேட் பண்ணா sin x இல்லையா? sin x. The value of v is sin x. We found v. வேற என்ன தேவைப்படுது? du தேவைப்படுது, ரைட்? ஸோ du எப்படி கிடைக்கும்? u வந்து உங்களுக்கு e power x. நான் வந்து இதை with respect to x நான் ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது we'll be getting du as e power x into dx. ஸோ இதுதான் என்னுடைய du. ஸோ du is equal to e power x into dx னு வரும். ஸோ இப்போ நான் அந்த ஹைலைட் ரூல்ல சப்ஸ்டிடியூட் பண்றேன். ஹைலைட் ரூல்ல சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது u is e power x and v is sin x, and you have minus integral v du minus integral what is v? v is sin x and du is e power x dx. ஸோ பாருங்க, அகைன் உங்களுக்கு இது வந்திருக்கு. ஸோ மறுபடியும் நீங்க வந்து இன்டெக்ரல் பை பார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ற மாதிரி இருக்கும்.
ஸோ இப்போ நான் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சேம் ப்ராப்ளம் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சேம் கொஷின் e power x cos x dx. முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஒரு டேபிள் போட்டுக்கோங்க. ஒரு பக்கம் டிஃபரன்ஷியேஷன், ஒரு பக்கம் இன்டகிரேஷன். இங்க டிஃபரன்ஷியேஷன், இங்க இன்டகிரேஷன். ஸோ இந்த பக்கம் டிஃபரன்ஷியேஷன், இந்த பக்கம் இன்டகிரேஷன். Differentiation of e power x is e power x தான். So e power x வந்து differentiate பண்ணும்போது மறுபடியும் e power x வரும். நான் சொல்லியிருந்தேன் 0 வந்ததுன்னா நிறுத்திடுங்க அப்படின்னு. இது மறுபடியும் என்ன ஆகும்னா e power x differentiate பண்ணா e power x, மறுபடியும் e power x, இதே ஃபார்முலா தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். ஸோ நீங்க எப்போ வந்து ஸ்டாப் பண்ணும் அப்படின்னா உங்களோட கொஸ்டினே திருப்பி ரிப்பீட் ஆகும்போது, உங்க கொஸ்டின்ல இருக்க அதே டேர்ம் திருப்பி ரிப்பீட் ஆகும்போது நீங்க நிறுத்திடலாம். ஸோ காஸ் எக்ஸை வந்து நீங்கள் இன்டகிரேட் பண்ணும்போது இந்த பக்கம் உங்களுக்கு சைன் எக்ஸ் வரும். ஸோ மறுபடியும் பாருங்க, இதை இன்டகிரேட் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இ பார் எக்ஸ், மறுபடியும் சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் காஸ் எக்ஸ். இக்னோர் த சைன், சைனை இக்னோர் பண்ணிட்டு நீங்க பாருங்க கடைசி டேர்ம் பாருங்க எப்படி இருக்கு, இ பார் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு இருக்கு. ரைட், இது வந்து நம்ம முன்னாடி பண்ண ப்ராப்ளமோட ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். பிகாஸ் முன்னாடி பண்ண ப்ராப்ளம்ல 0ன்னு முடிஞ்சிருக்கும் உங்களுக்கு இந்த பக்கம் டிஃபரன்ஷியேஷன்ல. பட் இங்க உங்களுக்கு 0 ஆகாது. 0 ஆகலன்னா எப்படி நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்றது அப்படின்றதா இந்த மெத்தட். ஸோ இங்க முன்னாடி நான் சொன்ன மாதிரி இங்க பிளஸ், இங்க மைனஸ், இங்க பிளஸ். ஆஸ் யூஷுவல் அந்த ஆரோ மார்க்கும் நீங்க போட்டுக்கோங்க, லைக் டயகனலி ஆரோ மார்க். வென் டு ஸ்டாப் அப்படின்னு சொன்னா எப்போ வந்து நமக்கு சிமிலர் அஸ் தி கொஸ்டின், சிமிலர் டேர்ம் அஸ் தி கொஸ்டின் வரும்போது you can stop. You can stop integrating or differentiating. இதோட நீங்க நிறுத்திக்கலாம். பிகாஸ் உங்களோட கொஸ்டின் e power cos x, இங்கே e power cos x இருக்கு. ஸோ இதை நீங்க எப்படி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப் முன்னாடி நம்ம பண்ண மாதிரி e power x into sin x, அடுத்து இங்க பாருங்க மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் e power x into cos x. ஸோ e power x into cos x. இங்க என்னாச்சு, லைக் e power x யும் sin x யும் நான் மல்டிப்ளை பண்ணி இங்க e power x sin x அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஸோ அடுத்து e power x யும் cos x யும் மல்டிப்ளை பண்ணும்போது e power x யும் மைனஸ் cos x யும் மல்டிப்ளை பண்ணும். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் சைன் இருக்கிறதுனால மைனஸ் இன்டு மைனஸ் வந்து உங்களுக்கு இங்க பிளஸ்ன்னு ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டெப் வந்து என்ன பண்ணணும்னா இங்க 0 வரல இல்லையா, ஸோ 0 வராத போது இந்த கீழே கடைசியா நீங்க எழுதின அந்த டேபிள் இதை நீங்க இன்டகிரேட் பண்ணும். என்னடா இதுலயும் மறுபடியும் இன்டகிரேட் பண்ற மாதிரி வருதுன்னு யோசிக்க வேண்டாம். உங்க கொஸ்டின் மாதிரி வரும்போது எழுதுறது ரொம்ப ஈஸி. அது எப்படின்னு சொல்றேன். நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல உங்களோட கொஸ்டின் எழுதிக்கோங்க, e power x cos x dxன்னு எழுதிக்கோங்க, ஈக்குவல் டு நீங்க அந்த டேபிளை சிம்பிளிஃபை பண்ணி வந்த ஆன்சர் பாத்தீங்கன்னா e power x sin x plus e power x cos x. அண்ட் இங்க நான் என்ன எழுத சொல்லியிருந்தேன்னா அந்த டேபிள்ல கடைசியா வந்ததை இன்டெகிரல் சிம்பிள் போட்டு எழுதிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்டெகிரல் சிம்பிள் போட்டு e power x cos x dx இப்படி எழுதிக்கோங்க. ஸோ இது பாருங்க, இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இந்த மைனஸ் நான் அந்த பக்கம் எடுத்துட்டு போகும்போது இன்டெகிரல் e power x cos x dx பிளஸ் இன்டெகிரல் e power x cos x அப்படின்னு வந்துடும் சிம்பிளிஃபை பண்றதுக்காக. இப்போ இதை நான் 2 டைம்ஸ் ஆஃப் இன்டெகிரல் e power x cos x dx அப்படின்னு எழுதலாம். ஸோ ஸ்டில் ஐம் லெஃப்ட் வித் these 2 terms. So e power x sin x plus e power x cos x. So e power x sin x plus e power x cos x. So from this 2 term I can take e power x as common. So e power x நீங்க காமனா எடுத்துட்டு you can write sin x plus cos x. இந்த பக்கம் உங்களுக்கு 2 times of integral e power x cos x dx இருக்கு. உங்களோட கொஸ்டின் வந்து e power x cos x dx மட்டும் தான். ஸோ இங்க மல்டிப்ளை ஆகிற 2 இந்த பக்கம் நீங்க எடுத்துட்டு வந்து டிவைட் பண்ணுங்க. இல்ல த்ரூ அவுட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு போத் சைடும் நீங்க 2 ஆல டிவைட் பண்ணும்போது 2 கேன்சல் ஆயிடும்.
ஸோ இதுதான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர். ஸோ இன்டெக்ரல் இ பார் எக்ஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் இன்டெகிரேட் பண்ணீங்க அப்படின்னா இ பார் எக்ஸ் sin x plus cos x upon 2 அப்படின்னு உங்களுடைய ஃபைனல் சொல்யூஷன் வந்தாச்சு. இந்த டேபிள் மெத்தடை நீங்க யூஸ் பண்ணி ஹைலைட் ரூல்ல நீங்க யூஸ் பண்ணாம இன்னும் ஈஸியா நீங்க சால்வ் பண்ண முடியும். இது டைம் சேவ் பண்ணும் அண்ட் அப்ரோச்சும் ரொம்ப ஈஸியா இருக்கும். Thank you so much for watching my video. Stop recording வர மாட்டேங்குது.